ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. இன்னைக்கு இருந்து கிட்டத்தட்ட 112 வருடங்களுக்கு முன்னாடி கடலுக்குள்ள மூழ்கின டைட்டானிக் கப்பல் இருக்கு பாத்தீங்களா? அந்த டைட்டானிக் கப்பல்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட 12 மிஸ்ட்ரிஸான திங்ஸ் பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். டைட்டானிக் கப்பல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரியஸான திங் அப்படினா அது ஒரு லவ் லெட்டர் அப்படினா சொல்லியானோ. லவ் லெட்டர், அதுவும் டைட்டானிக் கப்பல்ல இருந்த லவ் லெட்டரா? டைட்டானிக் கப்பல்ல லவ் அப்படினாலே நம்ம மைண்ட்ல டக்குன்னு எங்க போகும்? டைட்டானிக் படத்துல இருந்த ஜாக் அண்ட் ரோஸ்க்கு தான போகும். அதுலயும் டைட்டானிக் படத்துல பாத்தீங்கன்னா ஜாக் ரொம்ப புவரா இருப்பாரு. அவர் லாட்டரி டிக்கெட் மூலமா தான் டிக்கெட்டை வின் பண்ணி அந்த டைட்டானிக் கப்பல்ல ஏறி போவார். அதுல தான் லவ்வே கிரியேட் ஆகும் இல்லையா? ஆனா உண்மையான டைட்டானிக் இன்சிடென்ட் இப்படி ஒரு லவ் ஸ்டோரி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுக்கான சியூரிட்டில யாராலையும் கொடுக்க முடியாது. இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான். ஆனா இந்த ஒரு டைட்டானிக் கப்பல்ல ஒரு லவ் லெட்டர் இருந்ததை இந்த கப்பல் மூழ்கினதுல இருந்து 70 வருடங்கள் கழித்து கடைசியா கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. இப்படி எடுக்கப்பட்ட இந்த ஒரு லவ் லெட்டர் டைட்டானிக் கப்பல்ல தான் எழுதப்பட்டுச்சு அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி அந்த லவ் லெட்டரோட என்வெலப் இருக்கும் பாத்தீங்களா? அந்த என்வெலப்ல டைட்டானிக் கப்பலோட முத்திரையும் பொதிக்கப்பட்டிருந்துச்சு. சோ அதை வச்சு பாக்குறப்ப இது டைட்டானிக் கப்பல்ல எழுதப்பட்ட லவ் லெட்டர் அப்படின்றத அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இந்த ஒரு லவ் லெட்டர் எழுதுனது யார் அப்படின்னா டைட்டானிக் கப்பலோட கேபின் அட்டெண்டன்டான ரிச்சர்ட் கர்டிஸ் அப்படின்றவர் தான் இந்த லெட்டரை எழுதியிருக்காரு. இந்த ஒரு லெட்டர் அவர் பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் எழுதவே செஞ்சிருக்காரு. இந்த ஒரு லவ் லெட்டர் அவர் ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருப்பாரு. அப்படி அவர் மென்ஷன் பண்ண அந்த ஒரு விஷயம் தான் உண்மையிலேயே எல்லாருமே அதிர வச்சுச்சு. அப்படி என்னத்தடா அவர் எழுதியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு டைட்டானிக் கப்பல் கிளம்பிச்சு பாத்தீங்களா, அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி கிளம்பிச்சு பாத்தீங்களா. அப்படி இது கிளம்பின சில மணி நேரங்களிலே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்திக்க நேரிட்டுச்சான். சோ அந்த ஒரு மிகப்பெரிய விபத்துல இருந்து அந்த கப்பலை நூலில காப்பாத்தினது அந்த கப்பலோட கேப்டனான ஸ்மித் தான். சோ அந்த ஒரு விபத்தை பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல இருந்து ஆயிரக்கணக்கான பேர் தன்னோட கண்ணால நேரடியாவே பார்த்திருக்காங்க. அப்படி பார்த்து எல்லாருமே அந்த டைம்ல சொன்ன ஒரே விஷயம் இதுதான், என்னடா இந்த கப்பல் கிளம்புறப்ப எவ்வளவு பெரிய அபசகுணம் நடக்குது அப்படின்னா இந்த ஜேர்னி கண்டிப்பா நம்மளுக்கு நல்லாவே அமையாது. இந்த ஒரு ஜேர்னில நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் கண்ணால பார்த்த பல பேர் முணுமுணுத்தாங்களாம். அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு லவ் லெட்டர் ஸ்டார்டிங்லயே அவர் என்ன மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காருன்னா, இது எங்களுக்கு பேட் ஓமனா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவும் செஞ்சிருக்காரு. சோ இந்த ஒரு விஷயத்தை அவர் தெரிஞ்சோ தெரியாம அந்த ஒரு லவ் லெட்டர்ல ஸ்டார்டிங்லயே மென்ஷன் பண்ணிருக்காரு. அப்படி மென்ஷன் பண்ண 5வது நாள் இந்த ஒரு டைட்டானிக் கப்பல் ஐஸ்பர்க்ல மோதி கம்ப்ளீட்டா நடுக்கடல்ல மூழ்கி கடலுக்கு அடியிலேயே போயிருச்சு. அப்படி போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 70 வருடங்கள் கழித்து தான் இந்த ஒரு லவ் லெட்டரை கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற இந்த வரிகள் எல்லாத்தையுமே வாட்ச் வெளி உலகத்துக்கு சொல்லவே செஞ்சாங்களாம். அடுத்து டைட்டானிக் கப்பல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மிஸ்டீரியஸான திங் பாக்கெட் வாட்ச். இந்த பாக்கெட் வாட்சை டைட்டானிக் கப்பல்ல பயணிச்ச எந்த ஒரு பயணி எடுத்துட்டு போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்ய ஜூவிஷ் அகதியான சினை காண்டூர் அப்படின்றவர் தான் எடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி இவர் இந்த டைட்டானிக் கப்பல்ல பாக்கெட் வாட்சோட பயணிக்கிறப்ப அவர் மட்டும் பயணிக்கல, அவரோட சேர்ந்து அவருடைய ஒய்ஃபும் தான் பயணிச்சிருக்காங்க. அவங்க ஒய்ஃபோட பேர் தான் மிரியம். இவங்க ரெண்டு பேருக்குமே தனித்தனியா ஒரு மிகப்பெரிய கனவு இருந்துச்சு. அதுல ஒய்ஃபான மிரியமோட கனவை பத்தி சொல்லணும்னா அவங்க அமெரிக்காவை ரீச் பண்ணோன்னே டாக்டராவோ இல்லைன்னா டென்டிஸ்டாவோ ஆகணும்ன்ற கனவோட தான் டைட்டானிக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்களுடைய ஹஸ்பண்டான சினை காண்டூரும் பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு மிகப்பெரிய ஃபர் பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்ற கனவோட தான் அந்த டைட்டானிக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா துரதிருஷ்டவசமா இவங்க ரெண்டு பேரோட கனவும் அந்த டைட்டானிக் கப்பலோட கப்பலாம் கடலுக்குள்ளேயே மூழ்கி போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா என்னதான் கனவுகள் மூழ்கினாலும் சினை இருக்காரு பாத்தீங்களா, அவர் அவருடைய ஒய்ஃபை விட்டு கொடுக்க தயாராவே இல்ல. அவர் டைட்டானிக் படத்துல வர சீன் மாதிரியே தான் தன் ஒய்ஃபை காப்பாத்தவே செய்வாரு. அதாவது டைட்டானிக் படத்துல என்ன பண்ணுவாங்க, லைஃப் போட் ரொம்ப கம்மியா இருக்கு, ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க அண்ட் சில்ட்ரனை மட்டும் தான் எங்களால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க மட்டும் சில்ட்ரனை தான் ஃபர்ஸ்ட் லைஃப் போட்ல ஏத்திட்டு போவாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன் சினைக்கு வரப்ப தன்னுடைய ஒய்ஃபான மிரியம் லைஃப் போட்ல ஏத்தி விட்டுட்டு அவர் அந்த டைட்டானிக் கப்பல்லே மூழ்கி இறந்து போயிருவாராம். அப்படி இருந்து அவருடைய உடலை சில நாட்கள் கழிச்சு ரெக்கவர் பண்றாங்க. அப்படி ரெக்கவர் பண்றப்ப தான் இந்த ஒரு பாக்கெட் வாட்சை அவருடைய பைக்கெட்ல இருந்து எடுக்கிறாங்க. அப்படி இந்த வாட்ச் அவருடைய பைக்கெட்ல இருந்து எடுக்கிறப்ப இந்த வாட்ச் ஓடலாம் இல்ல, தண்ணியில மூழ்கினாலே நின்னு போச்சு. அது மட்டும் இல்ல இந்த வாட்சுக்கு மேல இந்த சில்வர் கோட்டிங்கும் பாத்தீங்கன்னா உப்பு தண்ணினாலே எரோட் ஆகவும் செஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் மேல அதோட ஸ்ட்ராப்பும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா செதஞ்சு போயிடுச்சு. சரி இதெல்லாம் எதுக்குடா இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா என்னதான் இந்த ஒரு பாக்கெட் வாட்சை இவ்வளவு டேமேஜ் அவருடைய பாக்கெட்ல இருந்து எடுத்தாலும் இது 50 வருஷம் கழிச்சு ஏலத்துக்கு வரப்ப எவ்வளவு வாங்கினான்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 57,500 அமெரிக்கன் டாலருக்கு வாங்கினாங்களாம். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 46 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. சோ என்னதான் அவங்களுடைய கனவு அந்த கடலோட கடலா மூழ்கினாலும் அவருடைய அந்த பாக்கெட் வாட்ச் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு ப்ரீசியஸான ஐட்டமாவே இன்னமும் நிலைச்சு நிக்குது அப்படின்னு தான் சொல்லியானோம். அடுத்து டைட்டானிக் கப்பல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸான ஐட்டம் அப்படின்னா அது வயலின் அப்படின்னு தான் சொல்லியானோம். இந்த ஒரு வயலின் டைட்டானிக் கப்பல் மூழ்கின இடத்துல போயிட்டு அவங்க எடுக்கிறப்ப இந்த ஒரு வயலினை மட்டும் அவங்க ரெக்கவர் பண்ணல, அந்த வயலினோட சேர்த்து அந்த வயலினை பேக்ல அணிஞ்சிருந்த இன்னொருத்தர் இருந்து ரெக்கவர் பண்ணாங்க. அவரோட பேர் தான் வாலஸ் ஹார்ட்லி. சோ அவரோட பாடி ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு டீடைல் கலெக்ட் பண்றப்ப தான் நம்ம டைட்டானிக் படத்துல வரும் பாத்தீங்களா ஒரு சீன், அதாவது டைட்டானிக் கப்பல் மூழ்க போற சமயத்துல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா மக்களும் பயங்கர கேவட்டிக்கா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அடிச்சு பிடிச்சு அப்படியே தப்பிக்கணும் சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டும் பயத்திலையும் பதற்றத்திலையும் இருப்பாங்க பாத்தீங்களா. அப்படி அவங்க பதற்றத்துல இருந்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல இங்க இருக்கிற மக்களோட பயத்தை போக்கி அவங்ககிட்ட ஓரளவுக்காச்சும் மன அமைதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பேர் கொண்ட பேண்ட் பாத்தீங்கன்னா மியூசிக்கை வாசிப்பாங்க பாத்தீங்கன்னா. அப்படி மியூசிக்கை வாசிக்கிறது மூலமா அங்க இருக்கிற சில மக்களோட பயத்தையும் பதற்றத்தையும் அவங்க போக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த
ஒரு சீனை பாத்தீங்கன்னா இமேஜினேஷனா ஜேம்ஸ் கேமரன் அவரால எழுதவே இல்ல. அது உண்மையிலே நடந்த ஒரு இன்சிடென்ட்டா. இந்த ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா அந்த டைட்டானிக் ட்ராஜடில இருந்து தப்பிச்ச சில பேர் இருந்தாங்க பாத்தீங்கன்னா, அவங்க தான் சொல்லவே செஞ்சிருக்காங்க. அவங்க அதை சொல்றப்ப என்ன சொல்லிருந்தாங்க தெரியுமா? எங்க டைட்டானிக் கப்பல் மூழ்க போறப்ப நாங்களும் அங்கிட்டு இங்கிட்டு தெரிச்சு ஓடிட்டு இருந்தோம். ஆனா நாங்க ஓடிட்டு இருக்கப்ப இந்த 8 பேர் மட்டும் தாங்க எங்களோட மைண்ட கூல் டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களோட உயிரை பணைய வச்சு அந்த ஒரு சமயத்திலும் எங்களுக்கு மியூசிக்கை வாசிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மியூசிக்கை கேட்கறப்ப எங்களுக்குள்ள இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. அந்த அளவுக்கு அவங்க உயிரை கொடுத்து வாசிட்டு இருந்தாங்க. அப்படி வாசிக்கிறப்ப அவங்களுக்கே நல்லா தெரியும் இப்படி அவங்க வாசிக்கிற டைம்ல தப்பிக்க முயற்சி செஞ்சா கூட தப்பிச்சு போயிடலாம் அப்படின்றது. ஆனாலும் அவங்க தப்பிக்காம அங்க இருக்கிற மக்களோட பயத்தை போக்குறதுக்காக மியூசிக்கை வாசிட்டு இருந்தாங்க. அப்படி வாசிட்டு இருந்தவங்க கடைசியில அந்த டைட்டானிக் கப்பல் கம்ப்ளீட்டா மூழ்க போகுது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வர்றப்பதான் இதுக்கு மேல நம்ம வாசிக்க வேணாம், நம்மளோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் பேக் பண்ணி நம்ம ஓரளவுக்கு தப்பிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு போய் தப்பிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அப்படி தப்பிக்க ட்ரை பண்ண 8 பேருமே அந்த இன்சிடென்ட்ல இறந்து போகவும் செஞ்சுட்டாங்க. அப்படி இறந்து போன அந்த பேண்ட்ல இருக்கிற ஒருத்தரோட பாடி தான் பாத்தீங்கன்னா சில நாட்கள் கழிச்சு ரெக்கவர் பண்றாங்க. அப்படி ரெக்கவர் பண்ணப்பட்ட அவரோட பேர் தான் வேலஸ் ஹார்ட்லி. இவர் தான் பாத்தீங்கன்னா அந்த பேண்டுக்கு லீடராகவும் இருந்திருக்காரு. சோ இவரோட பாடி ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட சொந்த ஊரான இங்கிலாந்துக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படி இவர் இங்கிலாந்துக்கு அனுப்புறப்ப இவர் தன்னுடைய உயிரையும் பணையம் வச்சு மக்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மியூசிக் வாசிச்சதுனாலேயே இவரோட இறுதி ஊர்வலத்துக்காக மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்தாங்களா. அது மட்டும் கிடையாது, இவர் இறந்து போற டைம்ல அவரோட பேக் பேக்ல மாட்டிருந்த அந்த ஒரு வயலின் இருக்கு பாத்தீங்களா, அந்த வயலின் அவரோட எக்ஸ் வைஃபான மரியாதை எடுத்து போய் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வயலினை பின் நாட்கள் பழைய பொருட்கள் கலெக்ட் பண்ணி விற்கிற பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு வாங்கினாராம். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு வயலினை 17 கோடி ரூபாய்க்கு வாங்கினாரா. உண்மையிலே இது ஹார்ட் டச்சிங்கான விஷயம் தானே. அடுத்து டைட்டானிக் ஷிப்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மிஸ்டீரியஸான திங் தி பெல். அது என்னடா பெல், இது எப்பறம் டைட்டானிக் கப்பலுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டைட்டானிக் படத்தை நல்லா பார்த்துதான் தெரியும். டைட்டானிக் கப்பல் நைட் டைம்ல மூவ் ஆயிட்டு இருக்கப்ப வாட்சிங் டவர்ல 2 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா தூரத்துல ஏதாவது தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டே வந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அப்படி பாக்குறவங்களுக்கு தூரத்துல எதுவும் பெருசா தெரிற மாதிரியே தெரியாது. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கடல் ஃபுல்லா ஃபாகால சூழப்பட்டிருக்கும். அந்த ஃபாகுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத அவங்களால வெறுங்கல்ல பார்க்க முடிஞ்சிருக்காது. ஆனா ஒன்ஸ் அந்த ஃபாக் விலகுறப்ப தான் இவங்க ஒரு மிகப்பெரிய பனிமலையை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்றதே இவங்களுக்கு தெரியும் இல்லையா. சோ ஒன்ஸ் அது தெரிஞ்சோடனே டக்குன்னு அவங்க மண்டைக்கு மேல இருக்க பெல்ல பிடிச்சி டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பாங்க இல்லையா. அந்த ஒரு பெல்ல தான் கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழித்து, அதாவது 1987 வருஷம் மூழ்கின டைட்டானிக் கப்பல்ல இருந்து கண்டுபிடிப்பாங்க. அப்படி இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை அப்படியே அல்லே காத்துக்கிட்டு போய் டைட்டானிக் மியூசியத்திலேயே வச்சிருவாங்க. ஆனா இந்த ஒரு பெல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கப்பல் மூழ்கினப்பே பாத்தீங்கன்னா இந்த வாட்சிங் டவர்ல இருந்த 2 பேரை பத்தி இன்ஃபர்மேஷன் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கும் காரணம் இருந்துச்சு. ஏன்னா அந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா அந்த மூழ்கின டைட்டானிக் கப்பல்ல இருந்து தப்பிச்சிருவாங்க. சோ அப்படி தப்பிச்சு அந்த 2 பேர்ட்டையும் போய் அந்த இன்சிடென்ட்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப அவங்க பயங்கரமா அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுதான், அன்னைக்கு டேல மட்டும் எங்க கையில பைனாக்குலர் இருந்துருச்சுன்னா நாங்க முன்கூட்டியே அந்த பனிமலையை பார்த்து சொல்லியிருந்திருப்போம். அப்படி மட்டும் நாங்க சொல்லியிருந்தோம்னா டைட்டானிக் கப்பலும் அந்த பனிமலையில மோதிருக்காது, 1500 பேர் பரிதாம இறந்தும் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொன்னாங்களாம். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த 2 பேர்ல ஒருத்தரான பெட்ரிக் ஃப்ளீட் அப்படின்றவரு இந்த இன்சிடென்ட்னால பயங்கரமா மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாரு. சோ அதனாலே 1965 வருஷம் அவருடைய உயிரை அவரே எடுத்துக்கிட்டாரு. சோ டைட்டானிக் கப்பல் எப்படி சோகத்துல முடிஞ்சோம், அதே மாதிரி தான் இவருடைய லைஃபும் சோகத்திலே முடிஞ்சிருச்சு. அடுத்து டைட்டானிக் கப்பல்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மிஸ்டீரியஸான திங் வயல் ஆஃப் பெர்ஃப்யூம். 2000 வருடத்துல கடலுக்குள்ள மூழ்கி கிடக்கிற டைட்டானிக் கப்பலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போன சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பவுச்சை கண்டெடுக்கிறாங்க. அந்த பவுச்சை பாக்குறப்ப இது ஒரு சாதாரண பவுச்சா தான் இருக்கும்னு நினைச்சுதான் மேல எடுத்துட்டு வர்றாங்க. ஆனா அப்படி எடுத்து வந்து அந்த ஒரு பவுச்சை ஓபன் பண்ணி பாக்குறப்ப தான் அவங்களுக்கு செம்மையான ஒரு சர்ப்ரைஸை கிரியேட் பண்ற மாதிரி 62 ஸ்மால் வயல்ஸ் ஆஃப் பெர்ஃப்யூம் சாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பவுச்சுக்குள்ள இருந்திருக்கு. சோ அதை பார்த்த உடனே அதை எடுத்துட்டு வந்தவங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 88 வருஷங்கள் கழிச்சு ஒரு பவுச்சை கண்டுபிடிச்சு அந்த பவுச்சுக்குள்ள 62 பெர்ஃப்யூம் சாம்பிள் இருக்கிற குப்பிகள் இருந்துச்சு அப்படின்னா அது உண்மையிலேயே செம்மையான ஒரு கண்டுபிடிப்பு தானே. சோ அதனாலேயே அந்த பெர்ஃப்யூம் குப்பிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த சாம்பிளை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு அதை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா என்னத்தை தான் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாலும் கிட்டத்தட்ட 88 வருஷம் இந்த பெர்ஃப்யூம் குப்பிகள் எல்லாமே கடலுக்கு அடியில கடந்துச்சு இல்லையா. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா அந்த குப்பிகளுக்குள்ள இருந்த பெர்ஃப்யூம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகி ஒன்னோட ஒண்ணு நிறைய கலந்துருச்சான். அதாவது ஒவ்வொரு பெர்ஃப்யூம் சாம்பிளுக்குள்ள இருந்த கெமிக்கல் காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள தனியா இல்லாம மொத்தமா கலந்ததுனாலேயே செப்பரேட்டா ஒவ்வொரு சாம்பிளையும் இவங்களால ரீக்ரியேட் பண்ணவே முடியலையா. ஆனா என்னத்தை தான் அந்த பெர்ஃப்யூம் சாம்பிள்ஸ் இவங்களால மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த ஒரு பெர்ஃப்யூம் குப்பியை கிட்டத்தட்ட 88 வருஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாக்குறப்ப அந்த பெர்ஃப்யூம்ஸ்ல இருந்த சில ஃபிளேவர்ஸான லெமன், பிளெஸிங் ரோஸ் அண்ட் ஆம்பர்னு சொல்லிட்டு இன்னும் சில ஃபிளேவர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்படி நம்ம மூக்க பறிக்கிற மாதிரி வேற லெவல்ல ஸ்மெல் வந்துச்சான். சோ அந்த ஸ்மெல்ல மோந்து பாக்குறப்ப அங்க இருந்த எல்லாருமே உண்மையிலே செம்மையா சர்ப்ரைஸ் ஆனாங்க அப்படிதான் சொல்லியானோம். ஏன்னா 88 வருஷமா கடலுக்கடியில கடந்து இது இவ்வளவு தூரம் ஸ்மெல் வருது அப்படின்னா இது எந்த மாதிரியான கெமிக்கல் காம்பவுண்ட்ல அவங்க உருவாக்கி இருப்பாங்க அது மட்டும் கிடையாது. இத்தனை வருஷம் கழிச்சு ஸ்மெல் வர அளவுக்கு இதை பேக்கேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு செக்யூர்டா அந்த காலகட்டத்திலே பேக்கேஜ் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இவங்களுக்கு செம்மையான ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சான். ஆனா என்னத்தாவது ஆச்சரியத்தை கொடுத்தாலும் இந்த பெர்ஃப்யூம்ல இருக்கிற எந்த ஒரு பெர்ஃப்யூமே இவங்களால ரீக்ரியேட் பண்ண முடியல இல்லையா. சோ அதனாலே இந்த 62 பெர்ஃப்யூம் குப்பிகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பேரே வச்சுட்டாங்க. அதுதான் லெகசி 1912. சரி, அதனால இந்த 62 பெர்ஃப்யூம் சாம்பிளை யார் அந்த டைட்டானிக் கப்பல்
கப்பல்ல எடுத்துட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவர் தான் அடால்ஃப் சாஃபீல்டு. இவர் இந்த பெர்ஃப்யூம் சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா மான்செஸ்டர்ல இருந்து அமெரிக்காக்கு எடுத்து போய் அங்க அதை ரீக்ரியேட் பண்ணி விற்கலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்துட்டே போயிருந்திருக்காரு. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த கப்பல் மூழ்கினப்ப அவர் இந்த கப்பலோட சேர்ந்து மூழ்கி இறந்தும் போயிட்டாரு. ஆனா என்னதான் அவர் இறந்து போனாலும் 88 வருஷங்கள் கழித்து அவரோட படைப்புகள் மறுபடியும் இந்த உலகத்துக்கு திரும்பி வரதான் செஞ்சுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற மிஸ்டீரியஸான பொருள் அலிகேட்டர் பர்ஸ். பேரை கேட்கிறப்ப வித்தியாசமா இருக்கல, இது பேர் மட்டும் கிடையாது. இந்த பர்ஸுக்கு பின்னாடி இருக்க பேக்ட்ராப் ஸ்டோரியா இருந்தாலும் சரி, இந்த பர்ஸோட குவாலிட்டியா இருந்தாலும் சரி, உங்களை வேற லெவல்ல பிரமிக்க வைக்கும். எஸ், இந்த ஒரு பர்ஸ் டைட்டானிக் கப்பல்ல யார் எடுத்து போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் தொப்பி மேக்கரான மரியோன் மீன்வெல் அப்படின்றவங்க தான் எடுத்து போயிருக்காங்க. இவங்களை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இவங்க மக பேரன் பேத்திகள் எல்லாருமே அமெரிக்கால வாழ்றாங்க. சோ அவங்களோட போய் தன்னுடைய கடைசி காலகட்டத்தை நிம்மதியா கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க அமெரிக்கா போக பிளான் போடுறாங்க. அப்படி பிளான் போடுறப்ப அவங்க இனிஷியலா பாத்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல்ல டிக்கெட் போடவே இல்லையா, அதுக்கு பதிலா வேற ஒரு கப்பல்ல தான் டிக்கெட்டே போட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு கப்பல் அந்த டைம்ல அவுட் ஆஃப் சர்வீஸ் போனனால வேற வழியே இல்லாம தான் டைட்டானிக் கப்பல்ல 3rd கிளாஸ் டிக்கெட் எடுத்திருந்திருக்காங்க. அப்படி எடுத்தவங்க இந்த ஒரு அலிகேட்டர் பர்ஸோட தான் அந்த டைட்டானிக் கப்பலையும் டிராவல் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அப்படி டிராவல் பண்றப்ப துரதிருஷ்டவசமா அந்த கப்பலோடைய மூழ்கி அவங்களும் இறந்து போயிடுறாங்க. ஆனா அவங்க இறந்து போனாலும் அவங்க கொண்டு போன அலிகேட்டர் பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மூழ்கின டைட்டானிக் கப்பலை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த சில பேர் கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட அந்த ஒரு பர்ஸை கடலுக்கு மேல கொண்டு வந்து ஓபன் பண்ணி பாக்குறப்ப அங்க இருந்த எல்லாருமே வேற லெவல்ல மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த பர்ஸுக்குள்ள மீன்வெல் வச்சிருந்த மேரேஜ் சர்டிபிகேட்டா இருந்தாலும் சரி, கேனரி ரிசிப்டா இருந்தாலும் சரி, இவங்க தங்கி இந்த முன்னாடி இடத்துக்கார்ட்ட பேமெண்ட் பண்ண பேமெண்ட் லெட்டரா இருந்தாலும் சரி, அவங்க வச்சிருந்த பாக்கெட் புக்கா இருந்தாலும் சரி, அது எதுவுமே டேமேஜ் ஆகாம அப்படியே இருந்துச்சா. சோ அதை பாக்குறப்பதான் அவங்க எல்லாருமே வேற லெவல்ல மறந்து போயிடுறாங்க. ஏன்னா அத்தனை வருஷமா அவ்வளவு அடி ஆழத்துல கடலுக்கடியில இந்த பேக் கிடந்தது இருக்கு. ஆனா அப்படி கிடந்து இந்த பேக்ல இருக்க எந்த ஒரு ஐட்டமுமே பெருசா டேமேஜ் ஆகல அப்படின்றதுதான் இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமே. அப்படின்னா இந்த பேக்கை எவ்வளவு குவாலிட்டியா உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பாக்குறப்பதான் அவங்களுக்கே தெரியுது இந்த பேக்கோட திக்னஸ் மட்டும் வேற லெவல்ல இருந்திருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு அலிகேட்டரோட தோல் எவ்வளவு திக்கா இருக்குமோ அந்த அளவுக்கு திக்கா இருந்திருக்கு. அந்த ஒரு திக்னஸோட இப்ப இருக்க பேக்கோட திக்னஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கிறதெல்லாம் புவர் குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா அந்த காலகட்டத்திலேயே இந்த ஒரு பேக்கை உருவாக்கி இருந்திருக்காங்க. அடுத்து டைட்டானிக் கப்பல் எடுக்கப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸான பொருள் அப்படின்னா அது மெனு கார்டு அப்படின்னு தான் சொல்லணும். டைட்டானிக் கப்பல் மூழ்கினதுல இருந்து கிட்டத்தட்ட 100 வருடங்கள் கழித்து அந்த மூழ்கின டைட்டானிக் கப்பல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போன சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு மெனு கார்டு எடுக்கிறாங்க. அந்த மெனு கார்டை பார்த்த உடனே அவங்க வேற லெவல்ல எக்ஸைட்மெண்ட் ஆறாங்க. ஏன்னா டைட்டானிக் கப்பல் 1912 காலகட்டத்தில் எவ்வளவு லக்ஸரியா உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா. ஆனா எனக்கு தான் அந்த காலகட்டத்தில் லக்ஸரியா உருவாக்கப்பட்ட கப்பல் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் என்ன மாதிரியான ஃபுட்லாம் சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பேர் ஆர்வம் காமிச்சாங்க. ஆனா என்னத்தை காமிச்சாலும் அதுக்குள்ள என்ன மெனு வச்சிருந்தாங்க அப்படின்றத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா ஃபைனலா 100 வருடங்கள் கழித்து இந்த ஒரு மெனு கார்டை பாக்குறப்ப அதுல இருக்கிற லிஸ்ட வாட்ச் பாக்குறப்ப அவங்க எல்லாருமே மறந்து போனாங்க அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா அந்த டைட்டானிக் கப்பல்ல டிராவல் பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் வேற லெவல்ல டெலிசியஸான ஃபுட் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருந்துச்சா. அது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணவங்க லஞ்ச் சாப்பிடுவாங்க பாத்தீங்களா, அந்த லஞ்சுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்களாம். நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு லஞ்சுக்கு கிட்டத்தட்ட 40 வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருந்துச்சுன்னா அதை சாப்பிடுறதுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மட்டும் தான் இப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. செகண்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட மெனு ஐட்டத்துல ஐட்டம் வேணா கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். ஆனா அந்த கம்மியான ஐட்டத்திலேயே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெலிசியஸான ஃபுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஃப்ரை பண்ணப்பட்ட வாத்துக்கறிக்கு கிரான்பெரி சாஸ், இளம் ஆட்டுக்கறிக்கு மின்ட் சாஸ், பேக்கட் ஹேடக் மேனுக்கு சார்ப் சாஸ் அண்ட் ப்ளம் பட்டிங்க்கு ஒயின் ஜெல்லி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டெலிசியஸான ஃபுட் இருந்துச்சா. அதுக்காக செகண்ட் கிளாஸ்ல மட்டும் அப்படி டெலிசியஸான ஃபுட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. தேர்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மெனு ஐட்டம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். நான் என்னத்த கம்மியானாலும் அதுலயும் பாத்தீங்கன்னா சில டெலிசியஸான ஃபுட் ஐட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு டெலிசியஸான ஃபுட் அதே நேரத்துல ஒரு லஞ்சுக்கு 40 வெரைட்டின்னு சொல்லிட்டு டைட்டானிக் கப்பலே பாத்தீங்கன்னா கம்ம கம்னு சொல்லிட்டு ஃபுட்டோட வாசனையினாலே நிரப்பின இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த காலகட்டத்தில் எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆன்போர்ட் ரெஸ்டாரண்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கவே செஞ்சாங்களா. அப்படின்னா அந்த டைம்ல இந்த டைட்டானிக் ஷிப்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணவங்க எந்த அளவுக்கு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து டைட்டானிக்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸான பொருள் தி பிக் பீஸ். எஸ், இந்த ஒரு பொருள் தான் பாத்தீங்கன்னா மூழ்கின டைட்டானிக்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதோட வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட 15,000 கிலோ அப்படின்னு சொல்றாங்க. இதோட நீளம் மட்டும் 30 அடி இருந்திருக்கு, அகலம் கிட்டத்தட்ட 13 அடி இருந்திருக்கு. சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை பாத்தீங்கன்னா 1994 வருஷம் தான் கண்டுபிடிக்க செஞ்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 1996 வருஷம் இதை தூக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா 15,000 கிலோ வெயிட்ட தூக்குறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லையா. சோ அதனாலேயே அவங்க தூக்க ட்ரை பண்றப்ப அவங்க கட்டி அந்த செயின் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த கீழே விழுந்துச்சாம். இருந்தாலும் இதை சும்மா விடாம மறுபடியும் 1998 வருஷம் இதை விட ஸ்ட்ராங்கான செயினை கொண்டு வந்து இதுல கட்டி தூக்கி இருந்திருக்காங்க. அப்படி தூக்குறப்பதான் ஆத்தாடி இது
இது கப்பலோட முன்பகுதியில இருக்க ஹல் அப்படின்றதே கண்டுபிடிக்கிறாங்க. சோ அப்ப இது ப்ரீசியஸான ஐட்டம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு போய் டைட்டானிக் மியூசியத்துல வச்சிட்டாங்களாம். சோ அப்படி வைக்கப்பட்ட இந்த ஒரு ஹல்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விசிட்டர்ஸ் டெய்லியும் பார்க்க வர்றாங்க. அப்படி பார்க்க வர்றவங்க இதை பார்த்து மிரண்டு போய் ஆத்தாடி இந்த கப்பல்ல இருந்த முன்பகுதியோட சின்ன ஹல்ல இவ்வளவு பெருசா இருக்குன்னா அந்த கப்பல் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெய் செலுத்து போனாங்களாம். ஏன் அந்த கப்பல்ல இருந்து தப்பிச்சவங்கள இந்த ஹல்ல வந்து தொட்டு பாக்குறப்ப அவங்களுக்கு பழைய நினைவுகள் வந்து கண்ணீர் விட்டு போவாங்களாம். சோ அப்படி ஒரு நினைவு சின்னமா தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹல் டைட்டானிக் மியூசியத்துல இருந்துட்டு இருக்கு. அடுத்து டைட்டானிக் கப்பல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மிஸ்டீரியஸான பொருள் கீஸ், அதாவது சாவிகள். எஸ், இந்த ஒரு சாவி வேற எதுவும் கிடையாது. டைட்டானிக் கப்பல் மூழ்கிட்டு இருந்த டைம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு டைம்ல அங்க இருந்த சிறுவர்கள் அண்ட் பெண்மணிகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா லைஃப் போட்ல ஏத்தி அனுப்பிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அப்படி அனுப்புறப்ப வெறுமனே லைஃப் போட்டை மட்டும் அனுப்புனா வேலைக்காகுமா? நான் கண்டிப்பாகவே ஆகாதுல. இவங்க போற வழி எல்லாமே அது நைட் டைம்னால பயங்கர டார்க்கா இருக்கும் இல்லையா. சோ இப்படி ஒரு லைஃப் போட் வருது அப்படின்றது தூரத்துல வர கப்பலுக்கு தெரியணும் அப்படின்னா இவங்க கண்டிப்பா ஒரு லேம்ப் லேட்டன் இருக்கணும் இல்லையா. சோ அந்த ஒரு லைஃப் போட் லேட்டன்ஸ் அவங்க எடுக்கணும் அப்படின்னா அது பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற லாக்கரை ஓபன் பண்ணா மட்டும் தான் அந்த லேட்டன்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க முடியும். ஆனா அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்கான கீ பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்த சிப்போட அடிபாகத்துல இருந்திருக்கு. ஆனா இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த சிப்பு மூழ்க வேற ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அதாவது அடிபாகத்துல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வேற வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. சோ அதனாலேயே கப்பலோட அடிப்பகுதிக்கு போயிட்டு சாவி எடுத்து வரதுக்கு யாருமே அந்த டைம்ல தயாரா இல்ல. ஆனா ஒரே ஒருத்தர் அதுக்கு தயாரா முன்னாடி வந்தாரு. அவர் தான் சாமுவேல் ஹெம்மிங்ஸ். இவர் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாம அங்க இருந்த மக்களுக்காகவே கீழே தண்ணி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கப்பலோட அடிப்பகுதிக்கு போயிட்டு அங்க இருக்கிற சாவி எடுத்துட்டு வந்து அந்த லேட்டன்ஸ் இருக்கிற லாக்க ஓபன் பண்ணி அந்த லைஃப் போர்ட் லேட்டன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து லைஃப் போர்ட்டை கீழே இறக்கி விட்டாராம். சோ அந்த ஒரு டைம் அவரோட லைஃப் ரிஸ்க் எடுத்து இவர் இந்த ஒரு விஷயத்தை செய்யல அப்படின்னா அன்னைக்கு தப்பிச்ச சில பேர் கூட அந்த அளவுக்கு பெருசா தப்பிச்சிருக்க முடியாது அப்படின்னு எக்கச்சக்க பேர் சொல்றாங்க. சோ அப்படி அவர் எடுத்து வந்து அந்த ஒரு கீயை பாத்தீங்கன்னா இவரே நினைவாத்தமா அவரோட பையில வச்ச மாதிரியே அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. அப்படி இவர் வச்சிருந்த அந்த ஒரு கீயை பாத்தீங்கன்னா பின் நாட்கள்ல பழமையான பொருட்களை வாங்குற ஒரு பிரிட்டிஷ் பிரைவேட் கலெக்டர் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு வெகுமதி கொடுத்து வாங்கினதா சொல்லப்படுது. ஆனா அந்த வெகுமதி எவ்வளவு காஸ்ட் அப்படின்றத யாருமே டிரான்ஸ்பரண்டா வெளியே விடல. ஆனா என்னதான் இது டிரான்ஸ்பரண்டா வெளியே தெரியல அப்படின்னாலும் 2016 வருஷம் டைட்டானிக்கோட லாக்கர் கீ இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு லாக்கர் கீயை பாத்தீங்கன்னா ஆக்சனுக்கு விட்டுருக்காங்க, அதாவது ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. அப்படி விடுறப்ப அந்த ஒரு கீயை மட்டும் கிட்டத்தட்ட $1,00,000 கொடுத்து பிரிட்டிஷ் பிரைவேட் கலெக்டர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா இதை வாங்கிட்டு போயிருக்காப்ல. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா வெறும் கீயை மட்டுமே பாத்தீங்கன்னா $80 லட்சம் கொடுத்து அந்த பழமையான பொருட்களை கலெக்ட் பண்ற பிரிட்டிஷ்காரர் வாங்கிட்டு போயிருக்காப்ல. சோ ஒரு லாக்கர் கீயவே எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா தன்னோட உயிரப்பணையை வச்சு அவர் எடுத்துட்டு வந்த அந்த ஒரு கீயை எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டைட்டானிக்ல கண்டுபிடிக்கப்பட்ட மிஸ்டீரியஸான பொருள் தி டெலகிராஃப். 1987 வருஷம் டைட்டானிக் எக்ஸ்ப்ளோர் பண்ண போன எக்ஸ்ப்ளோரர்ஸ் கடலுக்குள்ள மூழ்கி கிடந்த டைட்டானிக்கோட டெலகிராஃபை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டெலகிராஃப்ன்றது வேற எதுவும் கிடையாது, இது ஒரு மிஷின். இதன் மூலமா தான் கப்பலுக்குள்ள இருக்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா டைட்டானிக் கப்பலோட மேற்பகுதியில் இருக்கவங்க ஐஸ்பர்க்கை பார்த்த உடனே அந்த இன்ஃபர்மேஷனை கீழே இருக்க இன்ஜின் ரூமுக்கு டெலகிராஃப் மூலமா தான் அனுப்பியிருக்காங்க. சோ அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இன்ஜின் ரூம்ல இருக்கவங்க டைட்டானிக் கப்பலை நிப்பாட்டவோ இல்லைன்னா திருப்பவோ முயற்சி தெரிஞ்சிருக்காங்களாம். அப்படின்னா இந்த டெலகிராஃப் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணிருக்கோம் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ இவ்வளவு வேல்யூபிளான இந்த டெலகிராஃபை தான் 1987 வருஷம் கண்டுபிடிச்சு எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. அடுத்த டைட்டானிக் கப்பல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸான பொருள் தான் ஹேட், அதாவது தொப்பி. இந்த ஒரு தொப்பியை பார்த்தீங்கன்னா 1993 வருஷம் டைட்டானிக் கப்பல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறப்ப தான் கடலுக்கடியில கண்டுபிடிச்சு எடுத்துருக்காங்க. அப்படி எடுக்கிறப்ப அந்த தொப்பியை பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேற லெவல்ல ஷாக் ஆனாங்க அப்படிதான் சொல்லியானோம். ஏன்னா கடலுக்கடியில இத்தனை வருஷமா ஒரு தொப்பி கிடக்கு அப்படின்னா அது கண்டிப்பா சிதைப்படைஞ்சு தானே கடந்திருக்கணும். ஆனா அதற்கு மாற அந்த தொப்பி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா சிதைப்படையாம ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கு. சோ அந்த தொப்பியை பார்க்கறப்ப கண்டிப்பா அது அணிஞ்சிருந்தவர் அந்த டைட்டானிக் கப்பல்ல டிராவல் பண்ண ஒரு அடோரபிளான மேனா தான் இருப்பார் அப்படின்றத அவங்களால கெஸ் பண்ண முடியுது. ஆனா என்னதான் அப்படி கெஸ் பண்ண முடிந்தாலும் இந்த ஒரு தொப்பி அணிஞ்சிருந்த அந்த ஒரு நபர் யார் அப்படின்றத இது நாள் வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அடுத்த டைட்டானிக்ல கண்டுபிடிக்கப்பட்ட மிஸ்டீரியஸான பொருள் ஷூ. எஸ், மூணு டைட்டானிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போன எக்ஸ்ப்ளோரர்ஸ் கடலோட அடிப்பகுதியில ஒரு ஷூவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஷூ ஒரு மேனோட ஷூ. ஆனா அந்த ஷூவை கண்டுபிடிச்சு எடுக்கிறப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த பொருட்கள் மாதிரி அது சிதைவடையாமலாம் இல்ல, அது பயங்கரமா சிதைவடைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்கு. ஆனா என்னதான் மோசமான நிலையில இருந்தாலும் மூணு டைட்டானிக்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸான பொருள்ல இது ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோல இருந்து மூழ்கின டைட்டானிக்ல இருந்து எடுக்கப்பட்ட பல மிஸ்டீரியஸான பொருட்களை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம மிஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.